Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. நம்ம நடுநிலைவாதியா இருக்கணும். இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம், இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றோம், இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவோட growth இவ்வளவு பெருசு, அதுவும் தமிழ்நாட்டோட ஜிடிபி growth இவ்வளவு இருக்குன்றோம். என்ன காரணம்? ஏன்னா சர்வீஸ் ஓரியன்டா மாறுறோம், ப்ரொடக்ஷன்லேருந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த ப்ரொடக்ஷன் ஏன் நடக்கலை, அது என்னன்றது அதுக்கான தனி, அது விவசாயத்துக்கு சம்மந்தமானது. விவசாயியாக இருந்தவங்களாம் இன்றைக்கி அவன் பையன் எல்லாமே விவசாயம் பண்ணல, நேராக வந்து ஐடிக்கு போயிட்டான். தப்பு இல்லை, ஆனால் அந்த விவசாயம் என்னாச்சு, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு நாள் நம்ம பேசுவோம், அது தனியாக. இப்போ இதை பார்க்குற அப்படின்றபோது சர்வீஸ் ஓரியன்ட் அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்காங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்க. இந்தியா ஃபுல்லாக மென்பொருளாளர்கள் இருக்காங்க, தமிழன் முன்னோடியாக நிற்கிறான். அப்போ அவன் யார்கிட்ட வேலை செய்கிறான்? மைக்ரோசாஃப்ட், கூகுள், டெஸ்லா, அமேசான், இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறான்ல. அப்போ அந்த ஒரு முதலாளி தான். ஆனால் அந்த முதலாளி தன் தொழிலாளிகிட்ட எப்படி இருக்கான்னு தான் பார்க்கணும். இந்தியாவில் எத்தனை ஃபாரின் கம்பெனிஸ் வந்து உட்காந்துட்டு ஐடி வேலை நடக்குது, OMR ஃபுல்லாக இருக்குல்ல, எத்தனை கால் சென்டர்ஸில் வேலை செய்கிறாங்க, எத்தனை இது நடக்குது. அது காரணம் என்ன? அதுக்கான ஒரு படிப்பை நம்ம கொடுத்துட்டோம், அதை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். இன்னைக்கு இப்போ அவனுங்களாம் முதலாளிக்கு தானே, யார்கிட்டே யாரோ ஒரு முதலாளி தூக்கிட்டா என்ன பண்ணுவேன்? ஆனால் விலைவாசி குறையிலையே, அதுதானே பிரச்சனையாக இருக்குது. வந்து வேலை கொடுக்குறாங்க ஓகே, ஆனால் ஒரு சரி விலைவாசி அதிகமாக இருக்குது, அந்த சம்பளத்தை ஈடுகட்ட முடியல. அந்த விலைவாசி ஏன் ஏறுது அப்படின்னா அதற்கு காரணம் கவர்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம், இன்னைக்கு தக்காளி விலை 10 ரூபா, 15 ரூபா விற்கிது, ஓகேவா? அப்படியே நவம்பர் மாதம் போனீங்க அப்படின்னா 70 ரூபா, என்ன 70 ரூபாய்க்கு போயிடும். அப்போது the elasticity of demand and supply இருக்குல்ல, இதை ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. இதையே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தக்காளி இங்கே வாங்கலை அப்படின்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வாங்கலைன்னா, கிருஷ்ணகிரியில் இருக்கிற விவசாயி அன்றைக்கி பட்னி. எத்தனை பேருக்கு தெரியும்? சைனாலையும் ஹாங்காங்லேயும் ஜப்பான்லையும் இன்னைக்கு ரோடையும் வந்து இதுவாக்கிட்டான், ஒட்டு மொத்தமாக உள்ளே உறிஞ்சிடும் தண்ணியை. அது எப்போ தேவையோ சம்மரில் அதை நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி. அதுக்கு பேர் ஸ்பாஞ்ச் கெனால்ஸ்ன்னு பேர், ஸ்பாஞ்ச் வாட்டர் கெனால்ஸ்ன்னு இருக்கு. அது இங்கே இதை தாண்டி அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதை தார் சிலையாக மாற்றுறது நம்ம ஒன்றும் ஃபாரின் டெக்னாலஜிலாம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இவர் விருதுநகரில் இருக்கிற காமராஜர் பல்கலைக்கழகத்துலேயும் தியாகராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்கிறவர் தான், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது பேட்டன் ரைட்ஸே வாங்கலை, ஃப்ரீ பண்ணிட்டாங்க. இருந்தும் நம்ம அரசாங்கம் பண்ணலை. ஏன் பண்ணலை? ஏன்னா அப்பப்போ ரோடு போட்டால் தான் கட்டிங், அப்போ தான் கான்ட்ராக்டுக்கு காசு வரும், அப்போ தான் கட்சி நடத்த முடியும், அப்போ தான் துட்டு பார்க்க முடியும். நாங்கள் வந்தோம் அப்படின்னா, நீ கேட்ட தெரியுமா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள் வந்தோம்னா தமிழகத்தில் பிளாஸ்டிக்கே இருக்காது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் ப்ரோ. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக வந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்க, 60 ஆண்டுகளா. அடுத்து வந்து தமிழ் தேசியமும் ஒரு செட் பேசிக்கிட்டே இருக்காரு திரு சீமான் அவர்கள். திரு விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் எடுத்திருக்காரு, திராவிடத்தையும் எடுத்திருக்காரு. இது எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது? அதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடைக்கல. மக்கள் வந்து ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க, எப்படி இது ரெண்டுத்தையுமே வந்து இவர் மிக்ஸ் பண்ணி எடுப்பார் அப்படின்ற மாதிரி கேள்வி. திராவிடம், தேசியம், தமிழ் தேசியம் எல்லாமே அந்த எண்ட் பாயிண்ட் என்ன தெரியும்ல, ரொம்ப சிம்பிள். மக்களுக்கான ஒரு அரசியல், சமுதாய வளர்ச்சி, மக்களை மேம்படுத்துவது, இவ்வளோதான். நீங்கள் கம்யூனிஸ்ட்லேயே நீ இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும், எந்த தத்துவத்தை எடுத்தாலும் அரசியல் தத்துவம் இதுதான் கொண்டு போய் சொல்ல. இன்னொரு விஷயம், லெப்டிஸ்டா ரைட்டிஸ்டான்றதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார். யாரு கேட்குறீங்க? திரு விஜய் இடதுசாரியா வலதுசாரி? ஆமாம், மனிதசாரி. நாங்கள் புதுசாக இருக்கே. ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். மக்களுக்கான அரசாங்கம் இது, மக்களாட்சியை கொடுப்பாரு. நீ இடதுசாரியா வலதுசாரியா தானே கேட்டேன். நாங்கள் மனிதசாரி, அதிலே புரிஞ்சுப்பாங்க எல்லாரும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா வலதுசாரி என்பது என்னன்னா ஒரு கேபிட்டலிசம், இடதுசாரி என்பது மக்களுக்கான ஒரு லேபர். இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. இது மன்னர் ஆட்சியிலேயே நடந்தது. ஒரு பிரெஞ்சு இது நடந்த ஒரு கதை, ஒரு பிரெஞ்சு புரட்சியில் நடக்கும்போது இது வந்த கதை இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம ரெண்டுமே தேவைப்படுது. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அம்பானி அதானி ரைட்டிஸ்ட் தேவைப்பட்டால் ரைட்டிஸ்டாகவும் இருப்பாருன்றீங்களா? இல்லை, நீங்கள் ரைட்டிஸ்ட்ன்றது யார்? ஒரு முதலாளி. ஆமாம், அந்த முதலாளி என்ன பண்ணுறான்? தொழிலாளிக்கு வேலை கொடுக்குறான்ல, முதலாளித்துவத்துக்கு ஆதரவாகவும் போகிறதாகவும் இருக்கும். இல்லையே, அது அதை தான் சொல்ல வரேன், மனித சாதின்னு சொல்ல வரேன். ஏன் சொன்ன மனித சாதின்ட்டு? நீங்கள் வலதுசாரியா இடதுசாரியான்னு கேட்டீங்க, நான் மனித சாரின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் ரைட்டிஸ்டுக்காக மட்டும் இருக்காது, வெறும் லெஃப்டிஸ்டுக்காக மட்டும் இருக்காது. யாரிடம் தவறு இருக்கிறதோ அதை சுட்டி காட்டி ஒரு மனிதநேயத்துடன் எது உண்மையோ எது தேவையோ அது செய்யப்படும்.
அப்போ ஒரே ஒரு கேள்வி நான் முன் வச்சுக்க விரும்புகிறேன். இப்போ சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை நடந்துச்சு. திரு விஜய் அவர்கள் வந்து சாம்சங் அந்த கம்பெனிக்கு ஆதரவாக இருப்பாரா, லேபருக்கு ஆதரவாக இருப்பாரா, அது சொல்லுங்கள். 2 பேர்கிட்டையும் பேசி மனிதனுக்கு ஆதரவாக இருப்பார். அது எது தேவைப்படுதோ அதை எடுப்போம். நான் அதுதான் சொல்கிறேன்ல, இங்கே சாம்சங் தொழிலாளிக்கு யார் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னா எதிர்க்கிறவன் ஆதரவாக இருப்பான். சாம்சனுக்கு யார் ஆதரவாக இருப்பான்னா காசு வாங்கினவன் ஆதரவாக இருப்பான். ரெண்டுமே இல்லை. சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக நாங்கள் ஆதரவாக இருப்போம் சொல்ல வரோம். 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை நான் தீர்த்து கொடுக்குறேன். நான் தூய்மை பணியாளர், உனக்கு அழகாக சொன்னேன் எப்படி இருக்கும் பிரச்சனைன்னு. அதுபோல் நீ கேட்குறது ரைட்டா, எஸ். நீ சொல்கிறது ரைட்டா, எஸ். ரெண்டுத்துக்குமான ஒரு கொலாட்ரல், ஒரு நடுநிலைவாதியாக மக்களுக்காகவும் இது. ஏன்னா இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இப்போது ஸ்விக்கி ஜொமேட்டோ யார்? ஒரு கார்பரேட். கரெக்டாக. இன்றைக்கி அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவை நம்பி எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலையில் இருக்கான். நாளைக்கு அவன் மூட்டா என்ன அவன் இவங்களுக்குலாம் யார் வேலை கொடுப்பா? வேலை கஷ்டம். சும்மா அதை சொல்லணுமே நம்ம அத்தனை தீட்டிட்டு போயிடலாம் அவங்கள. கொள்ளடிக்கிறானுங்க. அது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. இவர்களையும் பார்க்கணும், அவங்களையும் பார்க்கணும், நடுநிலையாக நின்று பார்க்கணும். 2 பேரும், இவனும் மனிதன், அவன் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்விக்கி ஜொமேட்டோ அவன் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணல அப்படின்னா இன்று மாதம் 20,000 30,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறவன் எங்கே போய் நிற்பான்? லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஓலா ஊபர் ஓட்டுறவன் அவங்களும் லட்சமாக பணம் வாங்கலையே சார், ஏதோ கொஞ்சம் வாங்குறாங்க. இல்லை சார், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு வேலை கொடுக்குறானா கொடுக்குறான், அது கொடுக்குறான். அவன் குடும்பத்தை நடத்துறதுக்கு இன்றைக்கி அரசாங்கத்தால் அவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஓலா ஊபர் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் எடுத்தோன்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு 10லேருந்து 10 லட்சம் பேராவது வண்டி ஓட்டுவோம். 10 லட்சம் பேர் இருப்பான். அந்த 10 லட்சம் பேர் வேலைக்கு என்ன? சரி 5 லட்சம் பேர் வச்சு, 5 லட்சம் பேருக்கு சரி 1 லட்சம் பேர் வச்சுக்கோ. சும்மா சொல்கிறோம், 1 லட்சம் பேர் வச்சுக்கோ. இந்த 1 லட்சம் பேருக்கு இம்மீடியட்டாக வேலை கொடுக்க முடியுமா? இவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் இன்னிலேருந்து எனக்கு வேலை. அது மாதிரி அரசாங்கம் கொடுக்க முடியுமா? கஷ்டம் இல்லையா? அப்போது நம்ம நடுநிலைவாதியாக இருக்கணும். இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம், இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்தியாவோட க்ரோத் இவ்வளோ பெருசு, அதுவும் தமிழ்நாட்டோட ஜிடிபி க்ரோத் இவ்வளோ இருக்குன்றோம். என்ன காரணம்? ஏன்னா சர்வீஸ் ஓரியன்டாக மாறுறோம். ப்ரொடக்ஷன்லேருந்து சர்வீஸ் வந்துட்டோம். அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த ப்ரொடக்ஷன் ஏன் நடக்கலை, அது என்னன்றது அதுக்கான தனி, அது விவசாயத்து சம்மந்தமானது. விவசாயியாக இருந்தவங்களாம் இன்றைக்கி அவன் பையன் எல்லாமே விவசாயம் பண்ணல, நேராக வந்து ஐடிக்கு போயிட்டான். தப்பு இல்லை. ஆனால் அந்த விவசாயம் என்னாச்சு? இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு நாள் நம்ம பேசுவோம், அது தனியாக. இப்போ இதை பார்க்குற அப்படின்றபோது சர்வீஸ் ஓரியன்ட் அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க. இனி இந்தியா ஃபுல்லாக மென்பொருளாளர்கள் இருக்காங்க, தமிழன் முன்னோடியாக நிற்கிறான். அப்போ அவன் யார்கிட்ட வேலை செய்கிறான்? மைக்ரோசாஃப்ட், கூகுள், டெஸ்லா, அமேசான், இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறான்ல. அப்போ அந்த ஒரு முதலாளி தான். ஆனால் அந்த முதலாளி தன் தொழிலாளிகிட்ட எப்படி இருக்கான்னு தான் பார்ப்போம். நீ கேட்ட சம்பளத்தை கொடுக்குறான், உனக்கு வேலை கொடுக்குறான், சம்பாதிக்கிற, நான் இந்தியாவுக்கு அனுப்புகிறேன், இந்தியா வளர்ச்சி நாடாகுது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை ஃபாரின் கம்பெனிஸ் வந்து உட்காந்துட்டு ஐடி வேலை நடக்குது. OMR ஃபுல்லாக இருக்குல்ல, எத்தனை கால் சென்டர்ஸில் வேலை செய்கிறாங்க, எத்தனை இது நடக்குது. அது காரணம் என்ன? அதுக்கான ஒரு படிப்பை நம்ம கொடுத்துட்டோம், அதை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். இன்னைக்கு இப்போ அவனுங்களாம் முதலாளிக்கு தானே, யார்கிட்டே யாரோ ஒரு முதலாளி தூக்கிட்டா என்ன பண்ணுவேன்? செய்கிற வேலைக்கு ஊதியம் கிடைக்கிறதான்றது கிடைக்குது. கிடைக்காம நீ எப்படி வேலை செய்வேன்? இப்போ நீங்கள் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, உனக்கு நீ எதிர்பார்த்த ஊதியத்தை கொடுக்கறனால நீங்கள் உட்காந்துருக்க. இப்போ உனக்கு சம்பளம் ஒரு 10,000 வச்சுப்போமே, 2,000 கொடுத்தா நீ இருப்பியா? இருக்க மாட்டேன். அவ்வளோதானே. அது ஏன் வந்து அதான் சொல்கிறல, இது எல்லாமே இப்படி பேக்காதீங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் பிரதர். ஒருத்தர் காரில் போயிட்டுருப்பார், திடீர்னு ஒரு அம்மா குறுக்கில் வரும், டக்குன்னு பிரேக் அடிச்சுப்பார், லைட்டாக அடிச்சிருப்பாங்க. என்ன மனநிலை இருப்பான்னு நினைக்கிறேன் மக்கள்? திமிரு பிடிச்சவன், பணக்கார திமிரு காரில் வந்து இடிக்கிறாம்பாங்க. ஆனால் தப்பு யார்கிட்ட இருக்கும்? அந்த அம்மாட்ட இருக்கும். அந்த மன சிந்தனையை உடைங்கன்றேன். அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகே, நம்ம இவ்வளோ சொன்னீங்க சார், அந்த கார்பரேட் வந்து இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஒரு பக்கம் வந்து விலைவாசியும் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. கார்பரேட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான டாக்ஸ் கட்டுறாங்களா? கவர்மெண்ட்டுக்கு எங்கே இந்த ஜிடிபி நம்பர் 2ல் இன்னைக்கு இந்தியா நிற்கிது, தமிழ்நாடு நிற்கிதுன்னா டாக்ஸ் கட்டி தானே வருது. பர் கேபிட்டா இன்கம் எழுதியிருக்குல்ல. இன்றைக்கி ஒருத்தன் வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு தகுதி வந்திருக்குல்ல. ஒரு காலத்தில் 1000 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா இன்றைக்கி மினிமம் மொத்தம் சம்பாதிக்க முடியுன்ற அளவுக்கு உனக்கான வளர்ச்சி இருக்குல்ல. அது விலைவாசி குறையிலையே, அதுதானே பிரச்சனையா இருக்கு. நம்ம வந்து வேலை கொடுக்குறாங்க ஓகே, ஆனால் ஒரு சரி விலைவாசி அதிகமாக இருக்கு, அந்த சம்பளத்தை ஈடுகட்ட முடியல. அந்த விலைவாசி ஏன் ஏறுது அப்படின்னா அதற்கு காரணம் கவர்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம், இன்றைக்கி தக்காளி விலை 10 ரூபா 15 ரூபா விற்கிது, ஓகேவா? அப்படியே நவம்பர் மாதம் போனீங்க அப்படின்னா 70 ரூபா என்ன 70 ரூபாய்க்கு போயிடும். அப்போது த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குல்ல, இதை ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. இதையே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க.
அப்படின்னு ஒன்று. இது எப்படி பண்ணலாம்? நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, விவசாயிக்கும் நஷ்டமாகக்கூடாது, இப்போ விவசாயம் போடணும். இப்போ ரொம்ப சிம்பிள் பிரதர், தக்காளி வச்சு நான் சொல்கிறேனே. இப்போ தக்காளி என்ன பண்ணுவாங்கன்னா 70 ரூபா போயிடும். 70 ரூபா போகுது, 100 ரூபாடா தக்காளி அப்படின்ட்டு எல்லா விவசாயம் என்ன பண்ணுவான்? தக்காளின்றது 3 மாச பயிர். உடனே எல்லாரும் விவசாயம் அதை போடுவான். போட்டோன்னே என்ன ஆகும்? 100 டன் விற்கிற இடத்துல 1000 டன் வந்துடும். 100 டன் தான் விற்கணும். அந்த 100 டன் கம்மியாக இருந்துச்சுன்னா விலை ஏறும், அந்த 100 டன்னுக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா விலை குறையும். அப்போ அந்த ஈக்குவாலிட்டி இருக்குல்ல, அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை, இந்த ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க, அதை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய இடத்துல தான் அரசாங்கம் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறான்? 70 ரூபா போச்சேன்னு உடனே போட்ட உடனே எல்லா தக்காளியும் வந்தோடனே 7 ரூபாய்க்கு வந்துடுது. சிலர்லாம் போட்டு ரோட்லேயே போட்டு போயிடும். அதுதான் வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த விவசாயிக்கு வேஸ்ட்டு, அவனுக்கு நஷ்டமாகுது. அப்போ என்ன பண்ணுறான்? தக்காளியே போட மாட்டேங்கிறான், வேற ஒரு பயிருக்கு போயிடுறான். அப்போ வேற ஒரு பயிர் பண்ண என்ன ஆகுது? அந்த தக்காளி டிமாண்ட் கம்மியான போகுது. அப்போது ஒரு மக்களுக்கு ஒரு நாளைக்கு கோயம்பேட்டில் 100 டன் தக்காளி இறங்குது. சும்மா சென்னை வச்சு நான் சொல்கிறேன், இறங்குது அப்படின்னா அந்த 100 டன் வருடம் 365 நாளும் மெயின்டைன் ஆகிற மாதிரியான வேலையை பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். தக்காளி நீ விற்கிற வரைக்கும் விற்றுக்கோ, விற்க முடியாத கவர்மெண்ட்டை கொடுத்துரு. நான் தக்காளி ஜாம் ஆக்குறேன், தக்காளி சாஸ் ஆக்குறேன், தக்காளி தொக்காக்குறேன், தக்காளி சூப் ஆக்குறேன், பண்ணுங்க. அப்போ அந்த விவசாயிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இப்போ நீங்கள் அரிசிக்கு ஒன்று வச்சுருக்கீங்க, அரிசிக்கு வச்சுருக்கீங்க, கரும்புக்கு வச்சுருக்கீங்க, ஏன் மற்றதுக்கெலாம் வைக்க மாட்டேங்கிறீங்க? இது எல்லாமே ஒரு பிரச்சனையாக தானே கொண்டு போகுது. அப்போ அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக கொண்டு வாங்க. இப்போ பூ எடுத்துங்க. பூ நீங்கள் எப்போ மழை காலத்தில் பூக்கான டிமாண்டே இருக்காது, வாங்கவும் மாட்டாங்க. அந்த பூ அழுகுன மாதிரி இருக்கும். அந்த பூக்காரமாக என்ன பண்ணும்? கொட்டிட்டு போகுது. அப்போ அது வேஸ்ட் ஆகுது, நஷ்டமாகுது, வட்டிக்கு வாங்குது. அப்போ அந்த பூவை என்ன பண்ணாமா? நீ விற்கிற வைக்க விற்றுக்கோமா, விற்க முடியாத பூவை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரு, நான் பர்ஃப்யூமாக மாற்றிக்கிறேன். ஒரு பர்ஃப்யூம் இதெல்லாமே இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் இருங்க வர முடிச்சிடறேன், பர்ஃப்யூம் ஆக்குறேன். ஓகே, அப்போது இது என்ன ஆகுது? ஒரு ஃபேக்ட்ரி செட் ஆகுது. அந்த ஃபேக்ட்ரியில் அந்த தக்காளி சாஸு, தக்காளி சூப்பு, தக்காளிக்கான வேல்யூ ஆடட் ப்ராடக்டை என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ ஒரு தக்காளின்ற ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல வரேன். அப்போ கொண்டு வரும்போது அப்போ விவசாயிக்கு என்ன தோணும்? அப்பா, விவசாயத்தில் வந்து நமக்கு நஷ்டமே இல்லைடா, என்ன பண்ணாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் இருக்குடா அப்படின்ற போது அவன் என்ன பண்ணுறான்? 10 ரூபாய்க்கு கூட வாங்காத தக்காளி, தூக்கி கொட்டிட்டு போகிற தக்காளியை அவன் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கிறோம். அதை மக்களுக்கு சூப்பு சாஸு, அதை நீ ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வைக்கிற? எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடு. சும்மா தமிழ்நாடு ப்ராடக்ட் சம்திங் எக்ஸ்போர்ட் பண்ணு. வாங்கணும்ல சார்? வாங்குவாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? யார் சார் வாங்க மாட்டான்றாங்க? இப்போது ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன், இப்போ ஆவின் பால் வாங்குறீங்களா வாங்கலையா? ஏன் வாங்குறீங்க? அத்தியாவசியம். அப்போ இப்போ மற்ற சாப்பிட்ற சூப்பு, அப்புறம் வந்து இந்த சாஸு, ஜாமு இதெல்லாம் வாங்குறது இல்லை யாரும். ஏன் ஒரு தனியார் துறை இது வாங்குறீங்க, கவர்மெண்ட் வாங்கலை? நீங்கள் செய்யலை. இன்றைக்கி நல்ல ப்ராடக்ட்டு ஒரு நியாயமான விலையில் கொடுக்குறீங்க. ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி ஜாமு 50 ரூபா கொடுத்து வாங்குறாங்க, அதோட காஸ்ட்டோட விலை 30 ரூபா. ஆனால் அவன் அவ்வளோ செலவு பண்ணி 50 ரூபாய்க்கு பண்ணுறான். நீங்கள் அதே 30 ரூபாய்க்கு கொடுங்க சார், மக்கள் ஓடி வந்து வாங்குவான் சார் உங்ககிட்ட. அதே குவாலிட்டியை 30 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொடுங்க, விவசாயியை காப்பாற்றுறீங்க. அவன் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ காப்பாற்றுறான், ஏன்னா அவனு விவசாயிக்கிட்ட தான் வாங்குறான். அந்த தக்காளி ஜாமுக்கு அவனுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்குறான். நம்ம அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து உங்களுக்கான வியாபாரம். நீங்கள் கேட்குறீங்கல்ல எப்படின்றது. அப்போ அந்த விவசாயி வந்து நஷ்டப்பட மாட்டான்ல. அப்போ அந்த விவசாயம் தொடர்ந்து வருஷம் 365 நாள் அதை செய்வானா? இதை கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணணும், தேவைப்பட்டா பண்ணணும். வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றுங்க. பி எ காம்படிட்டர். ஏன் வந்து எப்போ பாரு வந்து ப்ரைவேட்டை விட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க? நீங்களும் செய்யுங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி. நான் அப்படி தான் எடுத்துப்பேன். எங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, ஒருவேளை நீ என்ன கேட்டதுனால தமிழ்நாடு கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா எந்த விவசாயியும் எந்த காலத்துலையும் நஷ்டம் ஆக மாட்டான். அதை வந்து நான் பண்ணித்தரேன். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு தக்காளிக்கு ஒன்று சொன்னேன், பூக்கு ஒன்று சொன்னேன். ஆமாம், பூ வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தக்காளி இங்கே வாங்கலை அப்படின்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வாங்கலைன்னா, கிருஷ்ணகிரியில் இருக்கிற விவசாயி அன்னைக்கு பட்னி. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று தக்காளி வாங்காமல் விற்காமல் போச்சுன்னா பார்த்துருப்பீங்க, கோயம்பேடுல டன்னா கொட்டி. அந்த விவசாயி அவன் பட்னி. இன்னைக்கு நான் வாங்கினாதான் நாளைக்கு அவனுக்கு சோறு சாப்பாடு. இதுதான் அந்த விவசாயோட நிலைமை. இருந்தாலும் விட்டு கொடுக்காம பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு கணக்கு சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் கடந்த 7 வருடத்தில் 7-8 வருடத்தில் 21% விவசாயம் குறைஞ்சிருக்கு. 21%.
இந்த டேட்டாவே நான் கொடுக்க முடியும். இதை நான் பேசினேன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயத்தை பற்றி பேசினா அது தனியாக உட்காந்து பேசணும். அவ்வளோ பெரிய டீட்டெயில் இருக்கு விவசாயத்துக்குள்ள. இப்போ உதாரணத்துக்கு வெறும் ஒரே ஒரு தொகுதி தஞ்சாவூர் தொகுதி மட்டும் எடுத்துக்கங்க. 40,000 ஏக்கர் தஞ்சாவூர் தொகுதியில் விவசாயம் பண்ணுறாங்க. அதில் என்னாச்சு விவசாயம் பண்ணுறதுல 21%. தஞ்சாவூர்லாம் டெல்டா ஓவராலுக்கு தான் 21% சொல்கிறான். தஞ்சாவூர் பெல்ட் மட்டும் ஒரு 10% வச்சுப்போம், அவ்வளோ பேர் இருக்காது. அப்போது 40,000 ஏக்கர் அப்படின்னு போட்டிங்கன்னா 4,000 ஏக்கர் அவுட்டு. ஒரு ஏக்கருக்கு 25 மூட்டை வரைக்கும் நெல். ஓகேவா? அப்போ 4,000 × 20 மூட்டை போட்டுக்கும். அப்போ 80,000 நெல் மூட்டை. அப்போ கிட்டத்தட்ட 80,000 நெல் மூட்டை அப்படின்னா 80,000 கிலோ, அதாவது 100 கிலோ வரும். 80,000 நெல் மூட்டைக்கு வருது அப்படின்னா 40,000 கிலோ அரிசி. அதில் பாதி 40,000 கிலோ அரிசி. ஓகேவா? இப்போ அந்த 40,000 கிலோ அரிசி அடிபட்டு போச்சா? நீ கேட்ட விலைவாசி. அப்போ 40,000 கிலோ அரிசி அடிப்படுதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சாப்பிடுவோம்? 1/2 கிலோ, 400 கிராமு, 10 பேர் சாப்பிடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்போ 40,000 கிலோ அரிசி அடிப்படுது. அப்போது நமக்கு என்ன ஆகுது? இந்த அரிசி இப்போ நான் சொன்னல டிமாண்ட் அண்ட் சப்ளை. அப்போ அந்த அரிசி விலை 35 ரூபா விற்ற அரிசி விலை இந்த மாதிரி குறைய 65 ரூபா 75 ரூபாய்க்கு போகுது. அப்போ அந்த 40,000 கிலோ அரிசி ஒரே ஒரு மாவட்டம் தஞ்சாவூர்ன்ற ஒரு பெல்ட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு தொகுதி தஞ்சாவூர்ன்ற ஒரு தொகுதியில் நான் சொல்லிட்டு இருக்கேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இந்த மாதிரி போட்டுப்பாரு. அப்போ எத்தனை டன் அரிசிகள், எத்தனை கிலோ டன் அரிசிகள் நமக்கு கம்மியாகுது. அப்போ அது என்ன ஆகுது? அப்போ இத்தனை மக்கள் சாப்பிடணுன்ற போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? விவசாயம் குறையாமல் இருக்கணும், இந்த அரிசி நீ கேட்ட விலைவாசி நிற்கணும் அப்படின்னா அப்போ அரிசி 30 ரூபாலே மெயின்டைன் பண்ணணும்னா தண்ணீர் பிரச்சனை. விவசாயம் விட்டு போகிறான், தண்ணீர் பிரச்சனை. அப்போ தண்ணீர் பிரச்சனை அவனால் விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் பண்ண முடியாமல் போகிறதுக்கு என்ன ஆகுது? ஒன்று மழை பெஞ்சு அழிவாங்குது, இல்லை தண்ணி இல்லாமல் காஞ்சி போகுது, இல்லை இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு தீர்வு என்ன? அப்போ நீர்நிலைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் எடுக்கணும், கடமடை வரைக்கும் கொண்டு போய் தண்ணியை சேர்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுலேயே இன்னொரு பிரச்சனை இருக்குது. சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர்னு ஒன்று இருக்குது. அது தண்ணீர் பிரச்சனை நாட்டில் இருக்குது. இந்தியாவில் அதாவது உலகத்தில் அடுத்த 3வது வேர்ல்டு வார் வரப்போகுதுன்னா அது தண்ணீருக்காக தான் இருக்க போதான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 30% கிரவுண்ட் வாட்டர் சர்ஃபேஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், 70% கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடியிலேருந்து, பூமிக்கு அடியிலேருந்து. இஸ்ரேல் அப்படியே மாற்றி நீங்கள் 1%, அதாவது அந்த 70% பண்ணிட்டு இருக்கோம்ல, அது 69%, 1% நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா, மிச்சம் பண்ணீங்கன்னா அந்த கிரவுண்ட் வாட்டரு 10 டிஎம்சி தண்ணி, 10 டிஎம்சி தண்ணி. ஞாபகம் வச்சுக்கோ. 2045 இன்னைக்கு நமக்கு எவ்வளோ தெரியுமா பற்றாக்குறை, டெபிசிட்டில் இருக்கும்? 95%, 95 டிஎம்சி தண்ணி டெபிசிட்டில் இருக்கும். 2045 200 டிஎம்சி தண்ணி டெபிசிட் ஆக போகிறோம். அப்போது 1% நம்ம காப்பாற்றணும்னா அந்த கிரவுண்ட் வாட்டரை பிடிச்சோம் அப்படின்னா 10%. அப்போ நம்ம ஒரு 10% நம்ம குறைச்சோன்னு வச்சுக்கோ, 70 60 ஆக்குனாலே 100 டிஎம்சி தண்ணி. கிட்டத்தட்ட 100 டிஎம்சி தண்ணின்றது என்ன உங்களுக்கு? ஒரு 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 சேலம் நம்ம இதோட இது மேட்டூர் அணையோட இது ஆல்மோஸ்ட். அப்போது அந்த விவசாயத்தை நம்ம காப்பாற்ற முடியும். விலையும் குறையும், இதுவும் ஏறும், நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ண, இன்றைக்கி நிலத்தடி நீர் 100 அடி 200 அடி கீழே போயிடுச்சு. அப்போ 100 அடி 200 அடி கீழே, 1000 அடி கீழே போயிடுச்சு. அதை 100 அடி 50 அடி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வேலைகள் இருக்குது. அப்துல் கலாம் ஐயா ஒரு திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டத்தை இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. இதை நீ எடுத்த அப்படின்னா சுற்றுச்சூழல் பிரச்சனை வருது. ஏன் தண்ணி பூமிக்குள்ளே போகல அப்படின்னா நெகிழி, பிளாஸ்டிக். அப்போ அந்த நெகிழி என்ன பண்ண போகிறீங்க? அதை தார் சாலையாக மாற்ற முடியும். அது தார் சாலையாக போட்டால் 25 வருஷத்துக்கு அந்த சாலையை நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது போக அப்சார்ப்ஷன் ஆஃப் கெனால்ஸ் இருக்குது, ஸ்பாஞ்ச் கெனால்ஸ்னு வந்துருச்சு. மழை பெஞ்சுதுன்னா அந்த ரோடு போடுறோம்ல, அது ஸ்பாஞ்ச் கெனால்ஸ்னு ஓரத்தில் இப்போ நீங்கள் இப்போ தான் கட்டின்னு இருக்கிறீங்க. இதெல்லாம் 30 வருஷம் முன்னாடி கட்டினது. ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் சைனாலையும் ஹாங்காங்லேயும் ஜப்பான்லையும் இன்றைக்கி ரோடையும் இதுவாக்கிட்டான். ஒட்டு மொத்தமாக உள்ளே உறிஞ்சிடும் தண்ணியை. அது எப்போ தேவையோ சம்மரில் அதை நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி. அதுக்கு பேர் ஸ்பாஞ்ச் கெனால்ஸ்னு பேர், ஸ்பாஞ்ச் வாட்டர் கெனால்ஸ்ன்னு இருக்குது. அது இங்கே இதை தாண்டி அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதை தார் சாலையாக மாற்றுறது நம்ம ஒன்றும் ஃபாரின் டெக்னாலஜிலாம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இவர் விருதுநகரில் இருக்கிற காமராஜர் பல்கலைக்கழகத்துலேயும் தியாகராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்கிறவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது பேட்டன்ட் ரைட்ஸே வாங்கலை, ஃப்ரீ பண்ணிட்டாங்க. இருந்தும் நம்ம அரசாங்கம் பண்ணலை. ஏன் பண்ணலை? ஏன்னா
அப்பப்போ ரோடு போட்டால் தான் கட்டிங், அப்போ தான் கான்ட்ராக்டுக்கு காசு வரும், அப்போ தான் கட்சி நடத்த முடியும், அப்போ தான் துட்டு பார்க்க முடியும். நாங்கள் வந்தோம் அப்படின்னா நீ கேட்ட தெரியுமா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள் வந்தோம்னா தமிழகத்தில் பிளாஸ்டிக்கே இருக்காது, நெகிழியே இல்லாத தமிழகமாக மாற்றப்படும். அனைத்து நெகிழிகளையும் பிளாஸ்டிக்கையும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த பிளாஸ்டிக் கவர் முக்கியமாக ரோட்டில் உழுந்து கிடக்குல எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் கவர், அது எல்லாமே தார் சிலையாக மாற்றப்படும். 2500 கெனால்ஸ் கொண்டு வருவோம். அதுக்கு பேர் வந்து சப்மரைன் கெனால்ஸ்னு அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அது தமிழகம் ஃபுல்லாக கணக்கெடுத்து வச்சுருக்கேன். ஆற்றுப்படுகைகள், நீர்நிலைகள், குட்டைகள், குளங்கள், இந்த மாதிரியான ஏரியாக்களில், பார்க்கு, இந்த மாதிரி ஏரியாக்களில் அந்த ஆல்மோஸ்ட் நான் இப்போதைக்கு நீர்நிலைகள் தான் எடுத்து வச்சுருக்கோம் தமிழகத்தில் ஃபுல்லாக. 2500 கிலோமீட்டருக்கு நீர்நிலைகள் சுற்றி இருக்குது. காவேரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, அது இதுன்னு இதெல்லாத்தையும் எடுக்கும்போது 2500 இடத்துல இந்த சப்மரைன் கெனால்ஸ், நீர்மூழ்கி நீர்நிலைகள் கலாமையா கண்டுபிடிச்சது. அவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ 1000 அடியில் இருக்கிற தண்ணி 50 அடியில் 100 அடிக்கு வந்துடும். எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வில் பி ஜென்ரேட்டட். நல்ல வாட்டர்கள். இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் எல்லாமே ஒன்னொன்று இன்டர் கனெக்டட். இது அரசாங்கத்தால் மட்டும்தான் அதை கரெக்ட். இப்போ பாரு, அந்த வாட்டர் நல்லா இருந்துச்சுன்னா விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருந்தால் உற்பத்தி நல்லா இருக்கும், உற்பத்தி நல்லா இருந்தால் விலைவாசி குறையும். புரியுதா? நீ கேட்ட கேள்வி எங்கே வந்து லிங்க் ஆகுது. மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒன்னொன்றுத்தையும் நம்ம பார்த்து செஞ்சு கொண்டு போகணும்னா செதுக்கணும் தமிழ்நாட்டை. இன்னும் உங்களோட இதில் புரியுது, உங்கள் ஆர்வத்தில் புரியுது எவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சு எவ்வளோ டிவைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது புரியுது. இல்லை, இப்போ அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ 38 மாவட்டங்களில் இருக்கிற 38 மாவட்டத்தோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு மாவட்டமாக கடந்த 8 வருஷமாக தமிழ்நாட்டை 4 வாட்டி சுற்றி வந்திருக்கேன். இந்த மாவட்டத்தில் இதான் பிரச்சனை. நீ கேட்டதுக்காக விவசாயம், விலைவாசின்னு கேட்கும்போது விவசாயம் தானே, அதுக்கு போகிறேன். அப்போது எங்கே பண்ணும், நீங்கள் போடுற அரிசியை வந்து திருநெல் இதில் போட முடியாது, தூத்துக்குடியில், ராமநாதபுரத்தில் போட முடியாது. ஏன்னா அரிசிக்கு ஜாஸ்தி தேவை. ட்ரிப் இரிகேஷன் கொண்டு வரணும். சர்ஃபேஸ் வாட்டர்ன்றது ட்ரிப் இரிகேஷன். உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீங்கள் அரிசி போடுறீங்க, போடக்கூடாது, ஏன்னா அது பாறை பூமி. அந்த இடத்துல கம்மியாக சோளம், மிளகு கம்மியாக வாங்கக்கூடிய இடத்துல போடணும். அது ஒன்று சொன்னால் சில விஷயம் நம்ம பண்ணவே கூடாது. நம்மலாம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றோம். இந்த ஆரஞ்சு பழம், ஒரு ஆரஞ்சு பழம் எத்தனை லிட்டர் தண்ணி எடுக்குது தெரியுமா? 50 லிட்டர் தண்ணி உரியுது. ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் 50 லிட்டர் தண்ணி உரியுது. அது உறிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுவாகும். இப்போது இதே ஆரஞ்சு பழம் மழை காலத்தில் 70 கேலன் ஆஃப் லிட்டர் ஒரு மரம், நான் சொல்கிறது ஒரு மரம் வாங்குது. அதே மழை காலத்தில் 70 லிட்டரு, வெயில் காலத்தில் 135 லிட்டர் பூமியில் தண்ணியை உறிஞ்சு பழமாக கொடுக்குது. இவ்வளோ விஷயம் இருக்கா அதில்? ஒரு ஆரஞ்சு பழம் நம்ம அசால்ட்டாக சாப்பிட்றோம் நல்லதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ என்ன பண்ணோம்? வெயில் காலத்தில் ஆரஞ்சு பழத்தை பயிரிடக்கூடாது, மழை காலத்தில் மட்டும்தான் பயிரிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது சுற்றுப்புற சூழல், தண்ணீர், விவசாயம், விலைவாசி, மக்களுக்கு அதை காப்பாற்றக்கூடிய இது எல்லாமே ஒரு அரசாங்கத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஓகே, இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதை வந்து நீங்கள் அறிக்கையாக வந்து திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்து ஒருவேளை நாளைக்கு தாவேக்கா அதான் கேட்ட நான் பதில் சொன்னேன். இல்லை விஜயனாக்கெல்லாம் கொடுக்கணும்னு இல்லை, நான் சொன்னது வந்து ஒரு 5% இருக்கலாம். 95% இதை விட சிறப்பான செயல் திட்டங்களை அவர் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஐஏஎஸ் படித்தவர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ணா. இந்த மாதிரி மாற்றங்கள் சமூகத்தில் நிகழ வேண்டும், மக்கள் இதை தான் வந்து எதிர்பார்த்து. எங்கள் கனவு. நீ தமிழ் தேசியம்னு ஒன்று கேட்ட, அதுக்கும் திராவிடத்துக்கு என்னென்னு, திராவிடம் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அது அடுத்த இதில் வேணால் நான் சொல்கிறேன். எங்கள் தமிழ் தேசியம் என்ன, இதை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறோம், என்ன மாதிரியான தமிழ் தேசியமாக அது இருக்க போகுதுன்றதுக்கு நிச்சயமாக இது ரொம்ப பெரிய காணொலி. இப்போ போர் அடிச்சிருக்கோம், என்னடா இவன் மொக்க போட்டுன்னு இருக்கான்னு நினச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று மடக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ 2-3 கேள்விகள் வச்சிருக்கேன், இன்னும் இதுலேயே நான் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். அடுத்த வாட்டி நிச்சயமாக தமிழ் தேசியத்தை பற்றியும் மற்ற விஷயங்கள் கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசலாம். நன்றிண்ணா. நன்றி.